குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அந்த வெற்றி அவர்களுக்கு அமைதியை தரவில்லை. ஹஸ்தினாபுரத்தின் அரியணை அவர்களிடம் வந்தது. ஆனால் அந்த அரியணையில் மகிழ்ச்சி இல்லை, இரத்தத்தின் நினைவுகள் மட்டுமே இருந்தன. அந்த போரில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தனர். உறவினர்கள், குருக்கள், நண்பர்கள் எல்லோரும் இழக்கப்பட்டார்கள். யுதிஷ்டிரர் தினமும் ஒரே கேள்வியால் துன்பப்பட்டார். இந்த வெற்றிக்காக இத்தனை உயிர்கள் தேவையா? கிருஷ்ணர் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். ஆனால் இந்த துயரத்திற்கு ஒரே மருந்து உலக ஆசைகளை விடுவதென்று உணர்ந்தார். காலம் மாறத் தொடங்கியது. கலியுகத்தின் இருள் மெதுவாக பூமியில் பரவ ஆரம்பித்தது. ஒருநாள் பாண்டவர்கள் முடிவு செய்தார்கள், அரசாட்சியை விட்டுவிட்டு இறுதி ஆன்மீக பயணத்தை தொடங்க வேண்டும் என்று. ஆம், நாம் இறுதி பயணத்தை தொடங்குவோம். இது நமது தர்மம். அவர்கள் பரீட்சித் மன்னனை அரியணையில் அமர்த்தி தங்கள் கடைசி பயணத்திற்கு தயாரானார்கள். பாண்டவர்கள் வடக்கே இமயமலை நோக்கி நடந்தார்கள். அது வெறும் பயணம் அல்ல, வாழ்க்கையை விடும் பாதை. அந்த பயணத்தில் ஒரு நாய் அவர்களை தொடர்ந்து வந்தது. ஆனால் அது சாதாரண நாய் இல்லை. பயணம் கடினமானது. ஒருவருக்கு பிறகு ஒருவர் கீழே விழத் தொடங்கினர். தன் சகோதரர்களும் திரௌபதியும் விழுந்த போதும் யுதிஷ்டிரர் திரும்பி பார்க்காமல் நடந்தார். இறுதியில் அந்த நாய் தர்மதேவனாக மாறியது. இமயமலையின் உச்சியில் யுதிஷ்டிரர் மனித வாழ்க்கையை தாண்டி தெய்வீக உலகை நோக்கி உயர்ந்தார். பாண்டவர்களின் இறுதி பயணம் ஒரு தோல்வி அல்ல, வெற்றிக்கு பிறகும் மனிதன் விட வேண்டியது என்ன என்பதை கற்றுக் கொடுக்கும் ஆன்மீக பாடமாக இருந்தது. புராணங்களில் மறைந்திருக்கும் இப்படிப்பட்ட ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்து உங்கள் கருத்தை பகிருங்கள். மேலும் பல கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.